நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே 83 வயதான மூதாட்டியை அடித்து துன்புறுத்தி சொத்தை அபகரிக்க முயற்சி செய்த மகன் மீது மகள் காவல் நிலையத்தில் புகார். காவல் நிலையத்தில் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை தென்னம்பட்டி அருகே உள்ளது பிலாத்து கிராமம். பள்ளிவாசல் தெருவில் வசித்து வருபவர் இம்ரான் ஷா, மனைவி கமனிஷா, வயது 83. இவருக்கு 8 மகன்கள் 8 மகள்கள், மொத்தம் 16 பிள்ளைகள். 16 பேரும் திருமணமாகி உள்ளூர், வெளியூர், வெளிநாடு ஆகியவற்றில் வசித்து வருகின்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டு இம்ரான் ஷா உடல்நலக் குறைவினால் காலமாகிவிட்டார். பின்னர் மூதாட்டி கமனிஷாவை அவரது மகள்கள் கவனித்து வந்தனர். இந்நிலையில் கமனிஷாவின் மகன் அலாவுதீன் என்பவர் தஸ்பியா என்ற பெண்ணுடன் திருமணம் செய்யாமலே குடும்பம் நடத்தி வந்தார். தானும் தான் சேர்ந்த பெண்ணும் தனது தாயாரை கவனித்துக் கொள்வதாக வீட்டில் நுழைந்தவர்கள். வீட்டிற்குள் நுழைந்த பகுதியில் நன்றாக கவனித்து சில நாட்களுக்கு பின்னர் மூதாட்டியை துன்புறுத்தி சொத்தை அபகரிக்க திட்டமிட்டதாக தெரிகிறது. இதனை கேள்விப்பட்டு சென்னையில் குடியிருந்து வரும் மூதாட்டியின் மகள் ஜம்ரத் நிஷா தனது தாயாரிடம் பேசுவதற்கு செல்போனில் தொடர்பு கொண்ட பொழுது மூதாட்டியிடம் பேச விடவில்லை என்றும் தான் நேரில் வந்து தனது தாயாரை வீட்டிலிருந்து பார்த்து கொள்வதாக கூறியும் அதனை அலாவுதீன் மறுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தனது இன்னொரு மகள் குடியிருக்கும் வீட்டில் அழைத்து சென்று கவனித்து வருகின்றனர். தனது தாயாரை கவனிக்காதது குறித்து கேட்டதற்கும் தன்னையும் அடித்து கடித்து துன்புறுத்தியதாகவும் அதனால் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அது குறித்து வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் ஜம்ரத் நிஷா தெரிவித்தார். புகார் அளித்தும் போலீசார் ஒரு தலைப்பட்சத்துடன் நடந்து கொள்வதோடு விசாரணை நடந்த முன் வரவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தனது வயதான தாயார் கமனிஷாவை கொடுமைப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவரது சொந்த வீட்டில் குடியிருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.